பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மீது நடக்கும் தாக்குதலை தடுக்கவும் பெண்கள் மீது தொடர் தாக்குதலை செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக உரிய சட்ட திருத்தங்களோடு 2 சட்ட முன்வடிவுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார். அப்போது பேசிய அவர், பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலமாக, பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கும் மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது என்றார். அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அரசு அடக்கி ஒடுக்கி வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் 2 சட்ட முன்வடிவுகளை அறிமுகம் செய்வதாக கூறினார். பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். இந்த வகையில் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக பிஎன்எஸ் மற்றும் பிஎன்எஸ் சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். 86 விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி 2,39,000க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் தமிழக அரசுதான் என்றார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.